அல்ஹம்துலில்லாஹி ரபில் அலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹ்மதின் வல ஆலி முஹ்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு மன வருத்தம், நம்ம லைஃப்பில் நடக்கிற பிரச்சனைகளை பொறுத்து அந்த மன வருத்தம் இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் தொடர்ந்து சோதனை இருக்குது, நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிடுச்சு, இவ்வளோ கஷ்டத்திலே இருக்கிறோமே, கடைசி வரைக்கும் வறுமையிலே நம்ம போகிறோமே, ஒரு வீடு வாசல் கூட நல்லபடியாக இல்லையே, நமக்கு ஏன் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கல, நமக்கு ஏன் நல்ல பிள்ளைகள் அமையல, சொல் பேச்சு கேட்கல, வளர்ந்தோம் நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த விஷயங்களை அவங்க மனசை பாதிக்கும். ஏன் நம்ம நல்லா தானே தொழுகிறோம் ஓதுறோம், ஏன் அல்லாஹ் நமக்கு தரலை, அவங்களுக்கு நல்லா தந்திருக்கானே நமக்கு ஏன் தரலை சொல்லிட்டு சில விஷயங்கள் நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த நேரத்தை அதில் யோசித்தாலும் அப்புறமா தட்டி விட்டுட்டு அவங்க வழக்கம் போல் செய்கிற அமல்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் இதன் காரணமாகவே விரக்தி அடைஞ்சிருவாங்க. நான் என்ன தொழுதாலும் இது தானே கிடைக்குது, அப்போ தொழுவ வேணாம் சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அதுதான் கூடாது. ஏன்னா இப்போது நம்ம கண்ணுக்கு எதிராக ஒருத்தவங்க நல்லா வாழ்கிறாங்க, வசதியாக இருக்கிறாங்க, எல்லாமே அவங்க வாழ்க்கையில் கிடச்சிருக்கும். அதை கொடுத்தவனும் அல்லாஹ் தான். அதே போல் நமக்கு இருக்கிற இந்த சூழ்நிலையும் தந்தவனும் அல்லாஹ் தான். அல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு நாடுனா அவங்கள தரான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமம் தான். இவங்களுக்கு இப்படி தரணும்னு சொல்லிட்டு அவன் ஏற்கனவே நிர்ணயித்து வச்சுட்டான். ஆனால் யாருக்கு என்ன தந்தாலும் சரி, நிச்சயமாக அது அவங்களுக்கு நலவாக தான் இருக்கும், கெடுதலாக இருக்கவே இருக்காது. அந்த சூழ்நிலை நமக்கு தெரியாது. நமக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது, இது எப்படி நலவாக இருக்கும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணை நமக்கு அமைஞ்சு போச்சு, குடிகாரனாக இருக்காங்க, இல்லை சரியாக தொழ மாட்டேங்கிறாங்க, இல்லை அது கெட்ட பழக்கம் இருக்குது, நல்ல வேலைக்கு போக மாட்டேங்கிறாங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை நமக்கு அமைஞ்சுதே, இது எப்படி நமக்கு நலவாக அமையும் சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த ஒரு யோசனை, அந்த கேள்வி இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது ஒருத்தவங்க ஒரு வேலையில் இருக்கிறாங்க. அந்த வேலையில் இருக்கிற அந்த மேலதிகாரி சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு வாரம் ஒரு வேலையை உனக்கு கொடுக்குறேன், இதுக்காக நீ நைட்டு பகல் சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உழைக்கணும், இந்த மாதிரி நீ செஞ்ச கடுமையாக உழைக்கணும். நார்மலாக ஒரு டியூட்டி ஹார்ஸு ஒரு 8 மணி நேரம் நினச்சிக்கிங்க, 24 மணி நேரமும் நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும், எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் நீங்கள் வர மாதிரி இருக்கும். அப்படி இந்த ஒரு வாரம் நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு நான் ஒரு 2 மாதம் சம்பளம் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு வாரத்துக்கு 2 மாதம் சம்பளம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம், பயங்கரமாக உழைப்போம். அந்த கஷ்டம் நமக்கு தெரியவே தெரியாது. நல்லா, ஏன்னா நம்ம இது செஞ்சால் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது சொல்லிட்டு அது நம்மளுக்கு தெரியுது. நம்ம பாட்டு செய்வோம். அந்த டைமில் நம்ம யோசிப்போமா, நமக்கு மட்டும் ஏன் கஷ்டம் இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நம்ம செய்கிறோமே, நம்ம ஆஃபீஸில் நமக்கு மட்டும் தனியாக பிடிச்சி கொடுத்துருக்காங்களே சொல்லிட்டு நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம், பரவாயில்ல இந்த ஆஃபீஸ்லேயே நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட்டுக்காக, இந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதால இந்த மாதிரி யோசிப்போம். இப்போது அல்லாஹ்வின் விதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாது, அல்லாஹ் இவங்களுக்கு தான் சோதனையை தரணும், இப்படி கஷ்டப்படுத்தணும் சொல்லிட்டு. ஏன்னா அல்லாஹ் அதுலேயும் செலக்ட் பண்ணி வச்சுருக்கான். யார் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள தான் அதிகமாக சோதிப்பான், அவங்களுக்கு தான் இல்லாத கஷ்டத்தை எல்லாத்தையும் கொடுப்பான். அதற்கு காரணம் அவங்களுக்கு பெருசாக ஒன்று தரணும், நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அது இந்த உலகத்துலேயும் இருக்கலாம், இல்லை மறுமையிலும் இருக்கலாம். ஏன்னா உலக வாழ்க்கை என்றைக்குமே நிரந்தரமே இல்லை, மறுமை தான் நிரந்தரம். அப்படி கூட நினச்சிருக்கலாம். அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம் அது. ஆனால் ஒன்று, அது நல்லதாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் இதை யோசிக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிக்காத ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அல்லாஹ் தான் இதை எனக்கு தந்தான், இதன் காரணமாக ஒரு பெரிய நலவு எனக்கு இருக்குது, நிச்சயமாக அதை எனக்கு தருவான். எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இந்த கஷ்டத்துலேயும் நான் எப்படி இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேனா, அது முக்கியம். அந்த நேர்மையாக இருந்துட்டு நீங்கள் கவலையே படாதீங்க, கண்டிப்பாக அதுலேயும் உங்களுக்கு நலவு இருக்குது. இதை மாதிரி உங்களுக்கு ஏற்படுற ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இதை வச்சு யோசிச்சிக்கிங்க. இந்த விஷயத்த நான் பொதுவாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம சேனலை பார்க்குற நிறைய சகோதர சகோதரிகள் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய கணவர் குடிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க, கஷ்டமாக இருக்குது, வீடு வறுமையாக இருக்குது, ஒருத்தவங்க சொல்கிறாங்க கடன் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதே தெரியல, வாழவே பிடிக்கல, அல்லாஹ் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறான், நான் நிறைய தொழுகிறேன் ஓதுறேன் சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களுடைய அந்த கமெண்ட்லேயே எனக்கு உணர முடியுது அவங்களுடைய கஷ்டம் எவ்வளவோ பெருசு சொல்லிட்டு.
உங்கள் கஷ்டங்களை உங்கள் உணர்வுகளை எனக்கு புரிய காரணம் உங்களில் ஒருத்தி தான் நானும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேரை தேர்ந்தெடுத்திருக்கான். நான் சொல்லியிருக்கிறேன்ல, வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் தருவான் சொல்லிட்டு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அந்த ஒருவரில் நானும் ஒருத்தி தான். அதில் கண்டிப்பாக நான் சந்தோஷம்தான் படுறேன். ஏன்னா இந்த சோதனைக்கு நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கானா நிச்சயமாக நமக்கு நல்லவை தான் உருவாக்கின்னு இருக்கான். இதன் காரணமாக நம்முடைய சிறு பெரு பாவங்களை மன்னிப்பாவன் நமக்கு இந்த உலகத்திலையும் தரலாம், இன்ஷா அல்லாஹ் மறுமையிலும் தரலாம். எப்படி வேணாலும் தரலாம். அல்லாஹ் நினைச்சா நம்முடைய விதி எப்படி வேணாலும் மாற்றலாம். ஒரு நொடி போதும் இது எல்லாமே மாறத்துக்கு. அதனால கவலைப்படாதீங்க. அல்லாஹ்வின் மீது இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுடாதீங்க. நிச்சயமா அல்லாஹ் என் கூட இருக்கின்றான், என்னுடைய பேச்சை கேட்குறான், என்னுடைய எல்லா பிரச்சனையும் நீக்குவான் சொல்லிட்டு மனசார நம்புங்க. அதன் காரணமாக அதிக துவாக்களை ஓதுங்க. எப்போவுமே தொழுகையை விட்டுடாதீங்க. 5 வேளை தொழுகை உங்களுடைய சக்ஸஸ்க்கு ஃபஸ்ட்டு ரீசன்னா இந்த தொழுகை தான். தொழுதுட்டோம் என்னுடைய பிரச்சனை நீங்களே சொல்லவே சொல்லாதீங்க. கண்டிப்பாக அல்லாஹ் வெற்றியை தருவான். தொழுகையை ஒருபோதும் விட வேண்டாம். கடமையான ஒவ்வொரு அமலையும் கரெக்டாக செய்யுங்க. நீங்கள் கரெக்டாக இருங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கிறதால தான் அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். கரெக்டாக இருந்தால் போதும், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். நம்ம சேனலை பார்க்குற சகோதர சகோதரிகள் அந்த கமெண்ட்டை பார்த்து நான் மன வருத்தப்பட்டு தான் இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கிறேன். உங்கள் டைமை வேஸ்ட் ஆக்குனா நான் சாரி கேட்டுக்கிறேன். இன்ஷால்லா கண்டிப்பாக உங்கள் மனம் கொஞ்சம் அமைதி பெற்றிருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கும். நம்முடைய சேனலில் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு துவா நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன துவானா, குரானில் இருக்கிற ஒரு ஆயத்து தான் சஜிதா வசனம். இது மிக சிறந்த வசனம். இந்த ஆயத்தை ஓதிட்டு பிறகு சஜிதா பண்ணுங்க. அந்த சஜிதாலேயே உங்க தேவைகளை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும். இப்ப நான் துவா என்னென்ன ஓதுறேன் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். பிறகு எப்படி ஓதலாம், இதனுடைய பொருள் இதை பத்தி சொல்றேன். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் ஆஸீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் ஆஸீம். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் ஆஸீம். அல்லாஹ் அவனையன்றி வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை. அவன் மகத்தான அர்ஷுக்குரிய இறைவன். சூரா நம்லு அதில் இருக்கிற ஒரு வசனம் தான் இது. ஹூத் ஹூத் சொல்லிட்டு ஒரு பறவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த பறவை இந்த வசனத்தை சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஆரம்பமே அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்லிட்டு நீங்கள் உதவி கேட்டாலே அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வரும். அவ்வளவு சிறப்பான ஒரு வார்த்தை தான் அல்லாஹ். நம்ம நார்மலாக டெய்லியும் அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறதால நம்ம வேறு வேறு துவாக்களை தேடி தேடி போயின்னு இருக்கோம். ஆனால் அந்த அல்லாஹ் அந்த ஒரு வார்த்தையிலேயே உங்களுடைய பல காரியங்களை நீங்கள் சாதித்து கொள்ளலாம் நீங்கள் மனசார சொல்லும்போது. அடுத்ததாக லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரிய வேறு இறைவன் இல்லை என்ற ஒரு கலிமா அடங்கியிருக்கு. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹ் இந்த 2 வார்த்தைகளே மிக மிக சிறப்பான வார்த்தைகள். இந்த குரானோட ஆரம்ப வார்த்தைகள் இது. அடுத்ததாக மகத்தான அர்ஷுக்குரிய இறைவன். அல்லாஹுவின் அர்ஷு நம்ம யாருமே பார்த்ததில்லை, ஆனால் பிரம்மாண்டமாக இருக்கும். இதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட அந்த அர்ஷுக்குரிய இறைவன்னா அல்லாஹ் தான். நாம் வணங்கக்கூடிய இறைவன். அவனால் எல்லாமே சாத்தியம். இந்த சோதனைகளை இந்த கஷ்டங்களை நமக்கு தந்தவன் அல்லாஹ் தான். இதை விட்டு அவனால் தான் நீக்கவும் முடியும். அவனை மனசார புகழக்கூடிய வார்த்தைகள் மிக மிக சிறந்த வார்த்தைகள் இது. இதை அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. இந்த ஒரு வசனத்தை ரொம்ப ஈஸியான வசனம் தான், மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. இந்த வசனம் வரும்போது குரானில் சஜிதா சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கும். அதாவது சில வசனங்களுக்கு தான் அந்த மாதிரி சஜிதா சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கும். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா சஜிதா பண்ணணும். அந்த வசனத்தை ஓதிட்டு சஜிதா பண்ணணும். அது சிறப்பு. அந்த ஒரு அடிப்படையில் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஓதிட்டு சஜிதா பண்ணுங்க. அந்த சஜிதாலேயே அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. அல்லாஹ்விற்கும் நமக்கும் நெருக்கமான ஒரு இடம்னா சஜிதா தான். அதில் நம்ம அதிகமாக துவா கேட்கணும். சீக்கிரமாக அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு வரும் அந்த இடத்துல நீங்கள் கேட்கும்போது. இதை நீங்கள் நார்மலாக துவா செய்யும் போதே சஜ்ஜாவில் கேட்கும்போது இன்ஷா அல்லாஹ் சீக்கிரமாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். அதுவும் குரானில் இருக்கிற சிறப்பான இந்த ஒரு ஆயத்தை ஓதி நீங்கள் கேட்குறீங்க. அதாவது சஜ்தாவிற்கான ஆயத்து இது. இதை ஓதி நீங்கள் சஜ்தா பண்ணி கேட்கும்போது உங்களுடைய எப்படிப்பட்ட கவலையும் தீரும், எப்படிப்பட்ட நாட்டமும் நிறைவேறும். எத்தனை முறை ஓதலானா உங்கள் விருப்பம் தான். இத்தனை முறை இந்த மாதிரிலாம் கணக்கே இல்லை. எத்தனை முறை வேணும்னாலும் நீங்கள் ஓதலாம். ஏதாவது ஒரு தொழுகை முடிவில் இதை நீங்கள் ஓதி கேட்கலாம். இல்லை தனியாக ஒரு 2 ரக்காத் நஃபில் தொழுது நீங்கள் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் சரி இந்த துவாவை ஓதிட்டு சஜிதா பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்கள் துவாவை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நாடியது நடக்கும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைத்து கவலைகளையும், கஷ்டங்களையும், கடன்களையும், நோய்களையும், இன்னும் என்ன சிரமத்தாலலாம் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் நீக்கி ஒரு வளமான வாழ்க்கையை, சந்தோஷமான, நிம்மதியான, ஆரோக்கியமான, பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு எல்லாருக்கும் தரணும் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நான் துவா கேட்குறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.